ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. இந்த மண்ணில் இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கியங்கள் இது குறித்து சிலாகித்து பேசுபவர்களும் உண்டு, அது குறித்து ஒரு மறுவாசிப்பு தேவை என்று பேசுபவர்களும் உண்டு. உங்களை போன்ற வரலாற்றை திறனாய்வு செய்கின்ற எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள் பகவத்கீதை குறித்து பல்வேறு கருத்துக்களை நீங்கள் நூல்கள் எழுதியிருக்கிறீங்க, பல்வேறு புத்தகங்களில் பகவத்கீதை பற்றி நிறையா எழுதியிருக்கிறீங்க. நீங்கள் அது எழுதப்பட்ட காலகட்டம் அது குறித்துலாம் ஆய்வு செஞ்சு நிறைய பொழிப்புரைகள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நம்ம ஆளுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவத்கீதை யாருக்குமே புரியாது அப்படிங்கிறார். முதலில் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை, அவர்கள் மொழியில் தர்மத்தை யாரும் இது யாரும் புரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் ஏன் பகவத்கீதையை நீங்கள் என்ன தான் படித்தாலும் புரியாது, ரிஷிகளாலும் ஞானிகளாலும் குருக்களாலும் பண்ணால் கூட அது புரியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அது என்னென்ன புரியாமல் இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏன் அவர் அப்படி சொல்லணும், எனக்கு அது புரியலை. ஏன் அவர் இது படிங்கன்னு தானே சொல்லணும், ஏன் நீங்கள் படித்தாலும் புரியாதுன்னு சொல்கிறாரு? அவர் என்னோட பார்வையில் யோசித்து பார்த்தோன்னா, ஒரு கட்டத்தில் இதை போய் நம்ம சொல்லி அவங்க நம்மளை ரொம்ப கலாய்க்கிறாங்க போல இருக்குது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது போங்கடா, இதெல்லாம் உங்கள் அறிவுக்கு சிற்றறிவுக்கு எட்டாது, இதுக்கெல்லாம் ஒரு ஞானக்கண் வேணும், ஞான பார்வை வேணும், ஊனக்கண்களால் பார்த்தா புரியாது அப்படின்ற ஆங்கிளுக்கு போயிட்டாரா, இல்லைன்னா உங்களை எல்லாம் விட எனக்கு தான் ரொம்ப அறிவு இருக்குது, எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் புரியும், உங்களை மாதிரி ஆட்களுக்கு புரியாது அப்படின்ற ஆங்கிளில் சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் பகவத்கீதை என்பது என்னுடைய பார்வை மட்டும் இல்லை, நேர்மையான ஒருவரின் பார்வை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு தடை செய்யப்பட வேண்டிய புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். அது புழக்கத்தில் இருக்கிறதே முதல்ல தப்பு. ஏன்னா அந்த புத்தகம், அதாவது நம்ம அரசுக்கு, நம்ம இந்திய ஒன்றியத்துக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனில் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக சொல்லக்கூடியது அந்த புத்தகம். அப்படி இருக்கும்போது அந்த புத்தகத்தை கண்டிப்பாக தடை செய்யணும். எத்தனையோ மத நூல்கள் இருக்குது, தௌராத் இருக்குது, விவிலியம் இருக்குது, குரான் வந்துச்சு, ஆபிரகாமிய மதங்கள், செமிட்டிய மதங்கள், அது மாதிரி எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, சமணம் இருக்குது, பௌத்தம் இருக்குது. ஏன் பகவத்கீதையை மட்டும் தடை செய்யணும்னு சொல்கிறீங்க? இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மார்க்சிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் என்றால் எல்லா மதத்தின் மீதும் உங்களுக்கு விமர்சனம் இருக்கணும். ஆனால் பகவத்கீதையை தடை செய்யணும்னு ஏன் சொல்கிறீங்க? எல்லா மத நூல்களும் உங்களுக்கு ஏற்புடையது கிடையாது, ஆனால் பகவத்கீதையை மட்டும் ஏன் தடை செய்யணும்னு சொல்கிறீங்க? ஏன் அப்படின்ற கேள்வி, உங்கள் கேள்வியும் சரியான கேள்வி. ஏற்கனவே உங்கள் பார்வையாளர்களில் யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தார். நான் இப்போ ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தப்போ நம்ம அந்த பகவத்கீதையை பற்றி லேசாக ஒரு இடத்துல சொன்னோம், அந்த மாதிரிலாம் பகவத்கீதையில் எதுவுமே சொல்லலை அப்படின்னார். அது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை 3 வகையான உணவுகளை சொல்லுது. சரி. சத்துவ உணவு, ரஜோ உணவு, தமோ உணவு. இது குணம் தானே சார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், உணவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இல்லை, அது உணவுன்னே சொல்லியிருக்காங்க. சத்துவ உணவு, ரஜோ உணவு, தமோ உணவுன்னு. இது எங்கே சொல்லியிருக்குன்னா, அந்த கேள்வி கேட்ட பார்வையாளருக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன். இது அத்தியாயம் 17, பகவத்கீதையோட 17வது அத்தியாயத்தில் 7, 8, 9 ஆகிய 3 ஸ்லோகங்களும் இதைத்தான் சொல்லுது. சத்துவ உணவுனா என்ன? சத்துவ உணவுன்னா எண்ணெய் பசை மிக்க, பால் அதிகம் சேர்க்கப்பட்ட சுவையான உணவாக இருக்க வேண்டும். இந்த சத்துவ உணவு யார் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பனர்களுக்கு உண்டானது. அடுத்தால ரஜோ உணவுனா எப்படி இருக்கும் அப்படின்னா, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, காரம் இவையெல்லாம் கலந்த உணவாக இருக்கும். இந்த உணவு சாப்பிடுவதற்கு சுவையாக இருந்தாலும் கடுமையான நோய்களை கொடுக்கும். இந்த உணவு சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்குமானது. 3வது வகையான தமோ உணவு என்பது குளிர்ந்த, அருவருக்கத்தக்க, பிறரால் ஒதுக்கப்பட்ட உணவாக இருக்கும். அந்த உணவை சூத்திரர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லுது. அப்போது இந்த புத்தகம் என்ன சொல்லுது, நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் சமம்னு சொல்லுது. இங்கே இந்த குறிப்பாக இந்த 17வது அத்தியாயத்தில் 7, 8, 9 ஆகிய 3 வாசகம் என்ன சொல்லுது, இனி இந்த பிறந்திருந்தால், இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால் நீ இப்படிப்பட்ட உணவை மட்டும்தான் சாப்பிடணும், வேறு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டனா தப்புன்னு சொல்லுது. என் சாப்பாட்டு தட்டில் கூட ஒரு புத்தகம் தலையிடுதுன்னா அந்த புத்தகத்தை எப்படி தடை செய்யாமல் இருக்க முடியும்? இப்படி எந்த மதமும் இப்படி ஒரு விஷயங்களை சொல்லலை, எந்த மதமும் சொன்னதில்லை. எல்லா மதமும் என்ன சொல்லுது, எங்கள் சாமியை கும்பிடுன்னு சொல்லுது, அவ்வளோதான். அதை தாண்டி சொல்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சொல்லியிருக்குங்க, இந்த பகவத்கீதையில் இந்த 17வது அத்தியாயம் மாதிரி ரொம்ப ஒரு மோசமான அத்தியாயம் எதுவும் கிடையாது. பார்ப்பனர்கள் உயர்வான கடவுள்களை வணங்க வேண்டும். கடவுளே உயர்வு தளவுல. ஆமாம். சத்திரியர்கள்
என்பவர்கள் போர்க்குணம் உள்ள கடவுள்களை வணங்க வேண்டும், சத்திரியர்களும் வைசியர்களும். சூத்திரர்கள் பிரேதா தெய்வங்களை வணங்க வேண்டும். அதாவது அவங்க பிரேதா தெய்வம்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை போன்ற சூத்திரர்கள்லாம் முன்னோர் வழிபாடு செய்கிறோம் பார்த்திங்களா, அதை தான் பிரேதா வழிபாடுன்னு சொல்லுது. அப்போ போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு, கும்பிட்ற கடவுள், இவ்வளோத்தையுமே இந்த 3 வகையாக பிரித்து சொல்லுது இந்த 17வது அத்தியாயம். இதை எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்லுது, யாகம் வளர்த்துருங்க. அதாவது நம்ம பகவத்கீதையில் என்ன இருக்குது, புரியாதுன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். பகவத்கீதை முழுக்க பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துலேருந்து கடைசி அத்தியாயம் வர ஒன்று தான் சொல்லுது, பார்ப்பனர் நலம். இது மட்டும்தான், அது ஒன்று தான். இது நான் என்னோடய புத்தகங்கள்லேயே இந்த புத்தகத்தில் தெளிவாகவே ஃபுல் விளக்கமாக பகவத்கீதையோட ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றதையும் நான் புத்தகத்தின் பேர் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள். அது ஆளுநர் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காரு, புரியாத பக்கங்கள். ஆமாம், புரியாத பக்கங்கள். தெரியாத பக்கங்கள் போட்டிருக்கீங்க, அவர் புரியாத பக்கங்கள்ங்கிறாரு. அவருக்கு தான் அந்த புத்தகம் முதல்ல கொடுக்கணும். ஆமாம், அது இந்த புத்தகம் அந்த பகவத்கீதையை நான் மட்டும் எழுதியிருக்கேன்னு சொல்லலைங்க, எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. நம்ம திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி கூட மறுபக்கம்னு எழுதியிருக்கிறாரு. ராமகோபாலன் அதை வச்சே கோல் கூட வாங்கினார் நம்ம கலைஞர்கிட்ட. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இந்த புத்தகத்தை இவங்க படிக்காதன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ படித்தாங்கன்னா எல்லோரும் புரிஞ்சிருவாங்க. இந்த புத்தகம் முழுக்க ஆரிய மேன்மையை சொல்கிறதும் மற்றவங்கெல்லாம் மட்டம்னு சொல்கிறதும் முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தாங்க சொல்லுவார். இவன் சொல்லுவான் அர்ஜுனன், கிருஷ்ணா, எதிரில் இருப்பவர்கள் அனைவரும் என்னுடைய உறவினர்கள், மாமன்மார், சித்தப்பாமார், இப்படி இவங்களை எப்படி நான் கொல்ல முடியும் அப்படின்னு கேட்பான். அப்படின்றத மட்டும் நமக்கு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து அவன் என்ன சொன்னான்னு சொல்ல மாட்டாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. நீங்கள் கர்ணன் படம் வர எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் அதை மட்டும் சொல்லுவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. அதை தொடர்ந்து அவன் என்ன சொன்னான், வர்ணக்கலப்பு. அவன் என்ன சொல்லுவான்னா, இவங்களெல்லாம் நான் கொன்னுட்டேன்னா சத்திரியர்கள் குறைஞ்சிருவாங்க, இவர்களது மனைவியும் இவர்களது மகள்களும் சத்திரியர்கள் இல்லை என்று வேறு வர்ணத்தை சார்ந்தவர்களை போய் திருமணம் செய்து கொள்வார்கள், அதனால் வர்ணக்கலப்பு ஏற்படும். அதுக்காக தான் நான் கொல்ல பயப்படுறேன். அவர் கொல்ல பயப்படுறேன்னு சொன்னது மாமா சித்தப்பான்றதுக்காக இல்லை. அவங்க செத்துட்டா என் ஜாதி பொண்ணுங்களுக்கு அதே ஜாதியில் ஆள் கிடைக்காது. ஆக அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிற முதல் வார்த்தையே இப்படி தான் இருக்கும், அர்ஜுனா, ஏன் இப்படி அனாரியன் போல புலம்புகிறாய். அனாரியன்னா ஆரியனுக்கு எதிர்ப்பதம். ஆரிய வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தால் இப்படிலாம் புலம்ப மாட்டான். அனாரியன் போல புலம்புற, ஒரு அலித்தன்மை கொண்டவன் போல புலம்புற. அப்போ பெண்களையும் அசிங்கப்படுத்துகிறாங்க, திருநங்கையை அசிங்கப்படுத்துகிறாங்க. அதில் ஆண் பெண் தன்மை இல்லாத திருநங்கையை ஒரு இழிவானதாக பார்க்குறாங்க. அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது அந்த வார்த்தையே வருது, அலித்தன்மை கொண்டவனை போல ஏன் புலம்புகிறாய். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆணும் இல்லாத பெண்ணும் அல்லாமல் இருக்கிறாங்க, திருநங்கைகளுக்கு பெருமைப்படுத்தியதே இந்து மதம் தான், அர்த்தநாதீஸ்வரங்கிற ஒரு கான்செப்டே எங்கள் மதத்தில் தான் இருக்குது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம். அதையும் ஆதரிச்சு எல்லாரும் அப்படி பேச மாட்டாங்க. நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அதுக்கும் சில பதில் வச்சுருப்பாங்க. எங்கள் மதத்தில் தான் திருநங்கைகளுக்குன்ற ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப், பட்டியலின பழங்குடியினர், பட்டியல் சேர்க்கப்பட்ட பழங்குடியினருக்கு ஏதாவது நல்லது செய்யுங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களா, நாங்கள் அவங்கள ஜனாதிபதி ஆக்கிட்டோம் அப்படிம்பாங்க. அந்த ஒரே ஒரு திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆனதுனால அந்த இந்தியாவில் இருக்க அத்தனை பழங்குடியினரும் வாழ்க்கை மேம்பட்டு போச்சா? அவங்களுக்கு குடிக்க தண்ணி வசதி, பள்ளிக்கூடம், மருத்துவம் அதெல்லாம் எதுவும் செய்கிறதில்ல. இஸ்லாமியருக்கு என்ன செஞ்சீங்கன்னா, அப்துல் கலாமை நாங்கள் ஜனாதிபதி ஆகிட்டோம் அப்படிமா. இதே தான் இவங்க வேலையே. அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டால் அதை செய்ய மாட்டாங்க. கேட்டால் அவங்கள அந்த பதவியில் உட்கார வச்சேன், இந்த பதவியில் உட்கார வச்சேன். பதவியில் உட்கார வச்சு என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஸோ இவங்க வேலையே என்னென்னா, நாம் ஒன்று சொன்னோம்னா வேறு ஒன்று சொல்லி டைவெர்ட் பண்ணுறது. அதுக்கு தான் இந்த பகவத்கீதையை படிக்காதீங்க, அதெல்லாம் புரியாது உங்களுக்கு, குருவே சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது. அப்போ குருவே சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது இல்லை, அப்போ எதுக்கு அந்த புத்தகம் வச்சுருக்கீங்க? ஒன்று நான் சொன்ன காரணத்துக்காக தடை செய்யுங்க, இல்லைன்னா யாருக்கும் புரியாத புத்தகம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அது தடை பண்ணிடலாமே. ஸோ அதுவும் போக நம்ம ஆளுநர் பல்வேறு முத்துக்களை அடிக்கடி உதுத்துக்கிட்டே தான் இருப்பார்னு வச்சிங்களேன். திருக்குறள் பகவத்கீதையிலேருந்து திரும்பார், உலகத்தில் இருக்க எல்லாமே பகவத்கீதையிலேருந்து தான் வந்தது அப்படின்னு அடிக்கடி பல முத்துக்களை உதிர்ப்பார். அதில் ஒரு முத்து தான் இந்த முத்துன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். புரியாத பக்கங்கள்னு பர்டிகுலராக எதை சொல்கிறாரு, அந்த நால் வர்ணம் குறித்த விவரணையை அந்த 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 பக்கங்களை சொல்கிறார். அது புரியாதுங்கிறாரா, புரிஞ்சுக்காதுங்கிறாரா? புரிஞ்சுக்க கூடாதுங்கிறார். புரிஞ்சுக்க கூடாதுங்கிறார். புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்கிறார்.
நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அந்த ரொம்ப ஃபேமஸான தர்ம சம்பனாம் சாய சம்பவாமி யுகே யுகேன்னு. அதாவது யுகங்கள் தோறும் தர்மத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து தர்மத்தை காப்பேன். அதை வச்சு தானே நம்ம தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா ஹீரோக்கள்லாம், அது ஹீரோங்கிற கான்செப்டே கெட்டது நடக்கும்போது கடவுள் ஒரு அவதாரம் எடுப்பார் அப்படிங்கிற அடிப்பில் தானே சூப்பர் ஸ்டார்கள், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டெல்லாம் உருவாராங்க. எம்ஜிஆர் பட கான்செப்டே கிட்டத்தட்ட அதுதான். ஆனால் அதோட உண்மையான பொருள் என்ன? தர்மத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் நான் மறுபடியும் பிறந்து தர்மத்தை காப்பேன். எந்த தர்மத்தை? வர்ணாசிர தர்மத்தை. அந்த தர்மம் தான் அவங்க அந்தந்த இடத்துல இருக்கணும். வர்ணாசிர தர்மத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து அதை காப்பேன். அது சொல்றதே அதுதானேங்க. சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம். 4 வர்ணங்கள் என்னுடைய படைப்பு. அதோட சேர்த்து விஜய் மாரி ஒரு டயலாகும் சேர்த்து சொல்லுவார். அதை இனிமேல் நானே நினைச்சா கூட மாற்ற முடியாது அப்படின்னு பேர். நானே நினைச்சா கூட ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு விஜய் படத்தில் விஜய் பஞ்சு டயலாக சொல்லலாம். பட் ஒரு கடவுள் வந்து நானே நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு தெரியல. அது அந்த அத்தியாயத்தில் அப்படிதான் வருது. சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம். 4 வர்ணம்ங்கிற அமைப்பை நியாயப்படுத்துவது உருவாக்குனதே நான் தான். இனிமேல் அதை நான் நினைச்சா கூட அழிக்க முடியாது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதையில் அது இருக்குது, இது இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குன்னு தான் சொல்லலைன்னு வைங்களேன். மீதி எல்லாமே பகவத்கீதையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிவிட்டு என்ன தான் இருக்குது பார்த்துருவோமேன்னு எடுத்து பார்த்தோம்னா 2 விஷயந்தான் இருக்குது. பார்ப்பன நலம், 2வது 4 வர்ணத்தை காப்பாற்ற வேண்டும். இன்னும் குறிப்பாக ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருக்கோங்க, 18வது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ உன் வர்ணத்திற்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டுமே நீ செய்ய வேண்டும். உன் வர்ணத்திற்கு விதிக்கப்படாத அதைவிட மேலான வர்ணத்துக்கு உண்டான வேலையை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்றாலும் நீ செய்யக்கூடாது. அந்த வர்ணத்தில் பிறந்தவன் அதை குறைபாடோடு செய்தாலும் பரவாயில்லை. அதைத்தான் இப்போ அவங்க சொல்கிறது. எல்லாரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரத்தை தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, அதை பார்ப்பனர் மட்டும்தான் சொல்லணும், நீ படித்து வந்தாலும் நீ சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இதுவும் அந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடியது தான். ஸோ இவங்க பகவத்கீதைன்னு சொல்கிறதுல இதில் இன்னொரு வேடிக்கை இருக்குங்க. ஒரு 12வது அத்தியாயத்தில் வரும், நீங்கள் அந்நிய மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, வேள்விகள் செய்யுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்தில் வருது. பகவத்கீதையில் அந்நிய மதம்னே வருது. ஆமாம், அப்படியே அந்த வார்த்தையோடவே வரும். அந்த காலகட்டத்தில் அது இப்போ என்ன, இது பக்தி இலக்கிய காலகட்டம் தானே பகவத்கீதை வந்த காலம். கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு தான். 7ஆம் நூற்றாண்டு. அப்போ இங்கே வந்து முஸ்லீமோ கிறிஸ்தவமோ இந்தியாவுக்கு அறிமுகம் கூட ஆயிருக்காது. அறிமுகம் ஆயிடுச்சு. அப்போ இருக்கு ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்தவ மதம் வந்து 1ஆம் நூற்றாண்டுலேயே வந்துருச்சு, கேரளாவுக்கு வந்துருச்சு. இஸ்லாமிய மதம் வந்து 7ஆம் நூற்றாண்டுலேயே வந்துருச்சு. 6ஆம் நூற்றாண்டு தான் உருவாகுது. நபிகள் காலத்தில் தான் 632 கிட்ட அவர் இறந்து போகிறாரு. 700கள்லேயே இங்கே வந்துருச்சு. அதாவது நபிகள் நாயகம் உயிரோடு இருந்த காலத்திலேயே கேரளாவில் சேரமான் பெருமாள்னு ஒரு சேர மன்னன் இருக்கார். அவர் இங்கே வந்த அரபு வணிகர்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி புதுசாக ஒருத்தர் அங்கே வந்து ஒரு புது தத்துவம் சொல்கிறாருன்னு அப்படின்னு சொல்கிறாருன்னு கேட்டுட்டு இவர் இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாரு. நபிகள் நாயகத்தை நேராக சந்திக்க போகிறாரு. அவர் நேராக சந்திச்சாருன்னு அங்கே செய்தி இருக்குது. அவர் திரும்பி வர வழியில் அவர் செத்து போயிட்டார். அதனால் அந்த பாரசீக நாட்டிலே அவரை அங்கே ஒரு சமாதியில் புதைச்சிட்டாங்க. அது சேர மன்னன். ஒரு சேர மன்னன் வந்து 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலேருந்து அரேபியா மெக்காக்கே போய் நபிகள் நாயகத்தை நேராகவே பார்த்துருக்கிறாருன்றப்ப இந்த அந்நிய மதங்கள்லாம் வந்து வரலைன்னு சொல்கிறதே தப்பு. இதில் இன்னொரு கதை வேறு விட்ருவாங்க. பகவத்கீதை 5000 ஆண்டுக்கு முன்னாடி. இவங்களுக்கு வருஷம்னு சொல்லி கேட்டாலே எதுனாலும் 5000 வருஷம்தான், அதுக்கு கம்மியாக சொல்லவே மாட்டாங்கன்னு வச்சிங்களேன். உண்மை என்னென்னா இது வந்து எழுதப்பட்டது வந்து 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டு. அதாவது குப்தர்கள், மகாபாரத்தின் இடைச்சர்கள் தான். இந்த குப்தர்கள் காலம்லாம் முடிவடைஞ்ச போன கடைசி காலகட்டத்தில் 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது தான் இந்த புக்கு பகவத்கீதை. அந்த பகவத்கீதையோட வடிவமும் வேறு. அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரரை எழுதி உள்ள சொருகின நூல் அது மகாபாரத்தில். ஆமாம். இதில் என்ன காமெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயத்தில் இவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனா நீ அறவழியில் எப்படி நடக்கணும், தர்ம அறவழி, அறம்னே யூஸ் பண்ண மாட்டாங்க, தர்மம் தான் யூஸ் பண்ணுவாங்க. வர்ணாசிர தர்மத்துக்கு வர தர்மத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ தர்ம வழியில் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரிய அறிஞர்கள் எழுதிய பாஷ்யம் போன்ற நூல்களை படித்து பார் அப்படின்னு. பாஷ்யம் எழுதுனது யார்? ஆதிசங்கரர்.
இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாவர்கரே சித்ராகுப்தன் ஒரு பேரை மாற்றி வச்சுட்டு அவரே எழுதும்போது வீர் சவார்கர் பெரியவர்னு எழுதுகிற மாதிரி இவர் ஆதிசங்கரே பாஷ்யம்னு ஒரு நூலை எழுதிவிட்டு அவரே பகவத்கீதையை எழுதி பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை கூப்பிட்டு பாஷ்யம்னு ஒரு நூல் இருக்கு, அதை படிச்சு சேர்ந்து, அதாவது தன்னுடைய முதல் புக்கை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ரெண்டாவது எழுதின புக்கில் அதுக்கான மார்க்கெட்டிங் இதை பண்றாரு போட்டு அது வந்து 5000 வருஷம் முன்னாடி எழுதுனதுன்னு சொல்லிட்டாரு. அங்கதான் அவர் மாட்டிக்கிறார். அதுக்கப்புறம் எழுதின புத்தகம்ன்றது அங்கே வெட்ட வெளிச்சமாயிருது. இந்த ஆராய்ச்சியை நான் பண்ணலங்க, கௌசாம்பின்னு சொல்லி ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர் அவர் எழுதுனது. இது வந்து கிருஷ்ணவேல் சொன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு வேறு வேலையில் ஏதாவது உளருவோம் அப்படின்ட்டுருவாங்க. அவர் அந்த பெரிய வரலாற்று ஆய்வாளர், இந்தியாவில் தலை சிறந்த வரலாற்று ஆய்வாளர்களில் ஒருத்தர். அவர் சொல்கிறார் ஆதிசங்கர் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னு. ஸோ இந்த புத்தகமே வந்து ஒரு உள்நோக்கத்தோடு சாதி வர்ண கோட்பாட்டை மக்கள் மனதில் அழுத்தமாக திணிக்கணும். அது மட்டும் இல்லை, அதான் பாருங்களேன், கும்பிட்ற சாமி வேறு இருக்கணும், போடுற ட்ரெஸ் எப்படி இருக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணும், குடியிருக்கிற வீடு எப்படி இருக்கணும், ஒவ்வொரு வர்ணத்துக்கும் வீடு இப்படி தான் இருக்கணும், அவங்க வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இப்படி இருக்கணும், போடுற ட்ரெஸ் இப்படி இருக்கணும். சாமி நீங்கள்லாம் கடவுள்ன்றீங்க, கடவுள் நம்பிக்கையாளர்களை சொல்கிறாங்க. எனக்கு இறை நம்பிக்கை கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. அந்த கடவுள் நம்பிக்கையாளர் உங்களையே பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீ இந்தந்த சாமிலாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ சூத்திரனாக இருந்தால் பிரேதா தெய்வங்களை மட்டும் கும்பிடுன்றார். பிரேதா தெய்வம்னா நீ முன்னோரை மட்டும் கும்பிட்டுக்கோ, மற்ற கோயிலுக்கெல்லாம் வராது அப்படின்ற. இப்படி சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு மட்டும்தான் இருக்கணும், அதுவும் பிறப்பால் இருக்கணும். ஒருத்தன் ஏழையாக பிறக்கிறது அவன் தப்பு கிடையாதுங்க. இது ஒரு ஃபேமஸ் பழமொழி சொல்லுவாங்க. ஏழையாக பிறப்பது உன் தவறு அல்ல, ஆனால் ஏழையாக சாவது முழுக்க உன் தவறு. உனக்கு ஒரு வாழ்நாள் கொடுத்துட்டாங்க, சாகிற வரை நீ ஏழையாகவே இருந்தால் அது உன்னோட தப்பு அப்படின்னு. ஆனால் அது வந்து அந்த பழமொழி வந்து இந்தியாவுக்கு பொருந்தாது. பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை வளரக்கூடாது அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லி வச்சிருக்கு. இதை ஆண்டாண்டு காலமாக நம்ம தலையில் இன்னும் திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிறப்பின் அடிப்படையில் நான் பிறக்கும்போது ஏழையாக பிறந்தாலும் நான் கடைசி வரை ஏழையாக தான் சாவணும்னு ஒரு புக்கு சொல்லுதுன்னா அந்த புக்கை எதுக்கு வச்சுருக்கணும்? அதை தடை செய்யதானே இல்லை. இதற்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த மார்க்சிய சிந்தனையாளர்கள்லாம் இப்படி தப்பான இன்டர்பிரேஷனை பகவத்கீதை கொடுக்குறாங்க. உண்மையில் அந்த சதுர்வர்ணம் அப்படிங்கிற ஆதரவிக்கிற அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 4 வர்ணம்ங்கிறது தலையிலேருந்து பிறந்து இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது பிறப்பின் அடிப்படையில் இல்லை, கர்ம அடிப்படையில், அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் அவர்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். அந்த அடிப்பில் பிறந்தால் ஒரு சூத்திரன் பிராமணன் ஆகலாம், வைசியர் ஆகலாம். அப்படி தான் இருக்கே ஒழிய பிறப்பின் அடிப்பில் இருக்கிறதா இல்லை. அப்படி தான் சதுர்வர்ணம் மாயா சிஸ்டைங்கிறது நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு இப்போ அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டோம். அதான் நான் சொன்னேன், 18வது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காரு அவர் கடைசியா, உன்னை விட உயர்ந்த வர்ணத்தை சார்ந்த தொழிலில் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் சொல்லியிருக்காரு. ஆமாம், உன்னை விட உயர்ந்த வர்ணத்தில், நீ பிறந்த வர்ணத்துக்கு விட உயர்ந்த வர்ணத்தை சார்ந்த தொழிலை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்றாலும் கூட நீ அதை செய்யக்கூடாது. செய்தால் உனக்கு பாவம் வரும். செய்யக்கூடாது மட்டும் இல்லை, செய்தால் உனக்கு பாவம் வரும். அந்த வர்ணத்தில் பிறந்த ஒருவன் அதை குறைபாடோடு செய்தாலும் பரவாயில்லை, அதை அவன்தான் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது அது எப்படிங்க தொழில் அடிப்படையில் சூத்திரனாக இருக்கிறவன் பிராமணன் ஆகிக்கலாம், பிராமணனாக இருக்கிறவன் சூத்திரன் ஆகிடுவான் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறது பூரா அப்போ சாப்பக்கட்டு தானே. அப்போ இவங்க கிருஷ்ணரே எதுக்குறாங்களா? சரி, இது எல்லாம் போட்டுங்க. 16வது அத்தியாயத்தில் அவர் தெளிவாக என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நம்பாதவன், நான் சொல்வது உண்மை என்று ஏற்காதவன் யாரெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்காதேன்னு கவர்னர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட நீங்களாம் படிக்காதீங்க, கிருஷ்ணவேல் எதுக்கு பகவத்கீதையை படிக்கிறாருன்னு கேட்குறேன். அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு, நாத்திகவாதி, கிறிஸ்தவர், இஸ்லாமியர், வேறு மதத்தை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருமே கிருஷ்ணரை ஏற்றுக்காதவங்க. அப்போ அதில் சைவரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பகவத்கீதையை மறுப்பவர்கள் சைவர்களும் இருப்பாங்க. சைவம் மட்டும் இல்லை, சைவர்கள் பகவத்கீதையை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்க வேண்டிய அவசியம் வணங்குறவங்க எதுக்கு கிருஷ்ணர் அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. கௌமாரம், கானாபத்தியம், சாக்தம் இவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ வைணவர்களை தவிர வேற யாரும் பகவத்கீதையை படிக்க சொல்லி இவங்க ஏன் கட்டாயப்படுத்துகிறாங்க? கிருஷ்ணர் சொன்னாலே கேட்க மாட்டாங்களா? அப்போ பகவத்கீதை இந்துக்கள்ங்கிறதே உண்மை கிடையாது, வைணவர்களுக்கானது தான். வைணவர்களுக்கு மட்டும்தான். கிருஷ்ணரை யார் ஏற்றுக்கிறாங்களோ, கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த 4 வர்ண கோட்பாட்டை யார் ஏற்றுக்கிறாங்களோ, நான் 4 வர்ண கோட்பாட்டை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் என்ன அந்த புத்தகத்தை படிக்க சொல்லாதேன்னு அவர் சொல்கிறார். யார்? கிருஷ்ணரே சொல்கிறார். அப்போ நீங்கள் கிருஷ்ணர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா?
கிருஷ்ணவேல் சொல்கிறத கேட்க வேணாங்க, அட்லீஸ்ட் கிருஷ்ணர் சொல்கிறதையாவது கேட்கலாம்ல. இல்லை, நீங்கள் பகவத்கீதையை வந்து இட்ஸ் ரொம்ப பார்ப்பனர்களுடைய மேலாண்மையை வலியுறுத்துகின்ற நூல் அப்படிங்கிறீங்கள, அவங்க இப்படி சொன்னால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏங்க கிருஷ்ணரே ஒரு பிற்படுத்தப்பட்ட கோணார் சமுதாயத்தில் பிறந்தவருங்க, யாதவருங்க, எது குலத்தில் பிறந்தவருங்க, யாதவ குலம், எதிர்குலம், நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நம்ம இடையர் சமுதாய மக்கள், கோணார் சமுதாய மக்கள், அந்த மாதிரி ஒரு பேக்வர்டு கிளாஸில் பிறந்தவருங்க, அவர் ஒன்றும் அப்பர் கேஸ்ட் பிராமின் கிடையாதுங்க, அவரே அப்படித்தானங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் எப்போதுமே பார்ப்பனியத்தின் ஒரு தந்திரம். நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க, மற்ற எல்லா அமைச்சரவையிலையும் ஒவ்வொரு பார்ப்பனர்கள் இருந்துப்பாங்க, அவங்கெல்லாம் தப்பு செய்வாங்க, அடி வாங்கிறது மோடி. அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர், அடி வாங்கிறதுக்கு மட்டும்தான் மோடி. பண்ணுற தப்பு அது மூலமாக அடிக்கிற கொள்ளை கமிஷன் பூரா இவங்க பண்ணிப்பாங்க. அப்போ கேள்வி கேட்டிங்கன்னா, நாங்கள் என்னங்க நாங்களாங்க பிரதமராக இருக்கோம், அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர், அவர் தப்பு செஞ்சால் எங்களை ஏங்க குறை சொல்கிறீங்கம்பாங்க. இப்போ நீங்கள் போய் பகவத்கீதையில் இப்படிலாம் சொல்லியிருக்காப்பா அப்படின்னா, நாங்கள் பார்ப்பனர்களுங்க, நாங்கள் என்னங்க நாங்கள் ஆட்சி செய்கிறவங்க, நாங்கள் அப்படி சொல்லுவோம், ஆட்சியாளர்கள் எல்லாம் உங்களுக்குலாம் இருக்கிறாங்க, நாங்கள் இல்லை. உங்களை மாதிரி சாதாரண மனிதராக இருந்த கிருஷ்ணர் தானங்க சொன்னார், நாங்களா அவர் என்ன பார்ப்பனராக பிறந்து வந்து சொன்னாரா, அவர் இடை குலத்தில் பிறந்து வந்து தானே சொன்னார், அவர் சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்றாங்க. இது எஸ்கேபிசம் தான். இங்கே இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய மோடியால் எதிர்ப்பு வந்ததுன்னா மோடியை பலி கொடுத்துருவாங்க. இப்போ மகாபாரதத்தை எழுதியவரே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வால்மீகி, ஆமாம், மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இதை எழுதுனாங்க. தொடர்ச்சியாக அவங்க அதை தானே சொல்கிறாங்க. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எழுதியவர்கள்லாம் யார்? ராமாயணத்தை எழுதியவர் யார்? அவனை பார்ப்பனரா? மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர் என்ன? அவர் பார்ப்பனர் தான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க. இல்லை, அவர் வந்து பார்ப்பனர் தான். பராசர முனிவருக்கு பிறந்தவர். பராசர முனிவர் வந்து சத்தியவதின்னு சொல்லி அந்த மகாபாரத கதையில் வரும், பார்த்தீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அவங்க பழைய பேர் வந்து மச்சக்கண்ணி. ஓடம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஓடம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவர் பராசர மீனவர் இல்லையா? அவர் யார்? மீனவர் இல்லையா? அவங்க அம்மா மீனவர். இல்லை, அதை சொல்லுவாங்களா அவங்க அப்பா இவர் தானேங்க, அவங்க அப்பா பராசர முனிவர். அவங்க என்ன சொல்லுவாங்க, எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது எதிரான நூல் என்று சொல்லும்போது, ஒரு மீனவ தாய்க்கு பிறந்தவர் எழுதிய நூல் தான், ஒரு பட்டியல் சமூகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கு பிறந்தவர் எழுதிய நூல் தான் மகாபாரதம் அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. கிருஷ்ணரே ஒரு இடையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஏழை தாயின் மகனாக தான் ஒருத்தர் பிரதமராக வேற இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு எப்பவுமே பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனால் அவர்களை வைத்தே தான் அவங்கள வச்ச தத்துவங்களை மட்டும் உள்ளத்துக்கு கொண்டு வர்றது. இப்போ நம்ம அர்ஜுன் சம்பத்லாம் இருக்காரு, அவர் என்ன பார்ப்பனரா? பார்ப்பனர்களுக்கு அவரை விட சப்போர்ட் பண்ணி பேசுற ஆளுங்க வேற யாரும் கிடையாது. இது மாதிரி அவங்க எப்பவுமே நம்மளை வந்து அடியாளமே இந்த மகாபாரதத்தில் இடைச்சர்களாக இருக்கக்கூடிய 7ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து ஆதிசங்கரர் எழுதுனதுதான். ஆதிசங்கரர் எழுதுனதுதான். ஏன்னா வேறு யாரை விடவும் இந்தியாவில் அந்நிய மதங்களை பற்றி 7ஆம் நூற்றாண்டில் தெரிஞ்ச ஆட்கள் வந்து கேரளா பகுதியை சேர்ந்தவங்க தான். ஏன்னா கிறிஸ்தவ மதமும் கேரளாவுக்கு தான் வந்தது, இஸ்லாமிய மதமும் கேரளாவுக்கு தான் வந்தது. தெரியாது, அவர் காலடி கேரளாவை சேர்ந்தவர். அதனால தான் அவருக்கு அந்நிய மதங்களை பற்றி தெரியும். அதனால தான் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அந்நிய கடவுள்கள் காட்டக்கூடிய சொர்க்கங்கள் உண்மையான சொர்க்கம் இல்லை, நீங்கள் வேள்வி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையான சொர்க்கத்துக்கு போக முடியும். போட்டி மதங்கள்கிட்ட டென்ஷன் ஆயிடுறாரு. இல்லை, அங்கேயும் கலெக்ஷனை போடலான்றாரு. நீ கிறிஸ்டினாக இருந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, முஸ்லீமாக இருந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு கட்டினியா கணபதி ஹோமம் பண்ணு, அது இஸ்லாத்தில் ஹராம்ல, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீ எங்கே எதுக்கு செய்ய, எங்களுக்கு காசு கொடு. இந்த பகவத்கீதையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் திருப்பி என்ன சொல்லிக்கிட்டே வரும்னா, எது செஞ்சாலும் செய்யாட்டியும் பரவாயில்ல, வேள்வி செய்ய மறந்துடாத, வேள்வி. ஏன்னா அந்த வேள்வி ஒன்று அப்போ வந்து கோயில் கிடையாது, கோயில்கள் கட்டப்படாத காலம். இப்போ நெருப்பை வணங்குவது இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி பெருங்கோயில்கள், அந்த கோயில்கள் மூலமாக பூஜை வசூல் அதெல்லாம் இல்லாத காலம். அப்போ பார்ப்பனர்களுக்கு இருந்த மெயின் இன்கம் சோர்ஸ் வந்து யாகம் வளர்ப்பது. அதுதான் அவங்க எந்த ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டாங்க. அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாகம் வளர்த்துருங்க. யாகம் வளர்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வந்துடலாம். நீங்கள் உங்கள் கடவுள் மூலமாக சொல்லப்படுவதெல்லாம் டூப்ளிகேட் சொர்க்கம். அது சொர்க்கம் மாதிரி தெரியும், அது ஒரிஜினல் சொர்க்கம் கிடையாது. உனக்கு ஒரிஜினல் சொர்க்கம் வேணும்னா நீ வந்து யாகம் வளர்த்துரு. அதாவது ஆதிசங்கரர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 6 வகையான மதங்கள், ஷண்மதங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 6மே தனித்தனியாக இருக்குது. முருக மதம், அதாவது அதை வந்து கௌமாரம்னு சொல்லுவாங்க, சக்தி வழிபாடாக சாக்தம்னு சொல்லுவாங்க, விநாயகர் வழிபாட கணாபத்தியம் அது கௌமாரம், அப்புறம் சூரிய வழிபாடு, அப்புறம் சிவன் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, மொத்தம் 6.
இந்த 6 மதமும் ஒன்றுன்ட்டார் அவர். ஒன்று, இந்த 6க்குமே நீங்களே பூஜை பண்ணலாம், பார்ப்பனர்களே பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வரதே அவர் தான். அதுக்கு முன்னாடி சிவனை கும்பிட்றவன் விஷ்ணு கோயில் போக மாட்டான், விஷ்ணு கும்பிட்றவன் முருகன் கோயிலுக்கு போக மாட்டான், முருகன் கோயில் போகிறவன் பிள்ளையார் கோயில் போக மாட்டான். அந்நிய மதங்கள் வரும்போது ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எப்படியாவது இது பண்ண எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்பவும் கண்ட்ரோல். அப்போ இந்துங்கிற பேர் வரல, அப்பவும் கிடையாது. இந்துன்ற பேர் வந்து 18ஆம் நூற்றாண்டு வரை கிடையாது. இந்துன்ற பேரே வந்து அது வேற கிடையாதுன்னு வச்சிங்களேன். இந்த மதங்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை அப்போவே ஆரம்பிச்சிட்டார் இவர். கலெக்ஷனை வந்து சிதறிடக்கூடாது. அதுதான் அவங்களோட பொருளாதாரமாக தான் பார்க்குறீங்க, தங்களுடைய பொருளீட்டக்கூடிய விஷயமா தான் அப்படி தான் பார்க்குறாங்க. மதம் தத்துவம்லாம் அப்புறம், ஃபஸ்ட்டு பணம் தான். ஏங்க, கடவுள் இல்லைன்றது யாருக்கு தெரியும்? நாத்திகர்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாத்திகர் அல்லாத வேற யாருக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு தெரியும். நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஏங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் சரி, நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு குடும்பம் XYZன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ் ஹஸ்பண்டு, ஒரு எக்ஸ் ஒய்ஃபு. அவங்க இந்துவாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டினாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு இல்லை தொழுகை நடத்துறதுக்கு சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு ரூமை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த தம்பதியினர், அவங்க இவ்வளோக்கும் திருமணமான தம்பதியினர், அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த பூஜைக்குன்னு வச்சுருக்கக்கூடிய அறையில் அவங்க வந்து உடலுறவெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. நான் இந்த மதம்னு சொன்னால் தான் இவங்க சொன்னாங்க. கடவுளை பற்றி ஒரு பயம் இருக்குது, அந்த நம்பிக்கை, இறை அச்சம் இருக்கிறவங்க அந்த இறைவனை வழிபடுவதற்காக ஒரு இடம் வச்சுருக்காங்கன்னா கணவன் மனைவியே அந்த அறையில் வந்து தங்களுடைய பர்சனல் லைஃப்பெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் காஞ்சிபுரம் தேவநாத குருக்கள் எங்கே வச்சு பண்ணான்? கருவறைக்கு உள்ளே வச்சு பண்ணான். ஒரு அப்பட்டமான நாத்திகர். ஆமாம், அவனுக்கு நல்லா தெரியும் இது வந்து வெறும் கல், இது சாமிலாம் கிடையாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் அந்த சாமின்னு 1% நம்பியிருந்தா கூட அதுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டான். அது அந்த ஒரு தேவநாத குருக்கள் மாட்டிக்கிட்டாரு. இன்னும் எத்தனை குருக்கள் மாட்டாமல் இருக்கிறானோ தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா. இல்லை, இப்படி எடுத்துங்க, இங்கே தேவநாத குருக்களை விட்டுருங்க. ஆசிஃபான்னு ஒரு குழந்தை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா? அதுவும் கோவிலில் வச்சுதான். அந்த குழந்தை எங்கே வச்சு அந்த கொடுமையை நடத்துனாங்க? அதை நடத்துனவங்க பூரா பார்ப்பனர்கள். அப்போ அத்தனை பேருக்கும் என்ன நம்பிக்கை? இந்த கோயிலுக்குள்ளே சாமி இல்லைன்றது அவங்களுக்கு தெளிவு. அது இவ்வளோ பெரிய தப்பை செய்கிறோம் அப்படிங்கிற இது. அது ஒரே நாள் கூட நடக்கலை, ஒரு 4-5 நாள் வேறு சேர்ந்தாப்பில் செஞ்சுருக்கிறாங்க. 4 நாளாக இன்னும் அந்த குழந்தைய உள்ளே வச்சு குடும்பம் பண்ணி கடைசியில் செத்து போச்சுது இந்த காஷ்மீரில். ஆமாம். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், பார்ப்பனர்களுக்கு முழுக்க நல்லா தெரியுங்க அங்கே சாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு. அதனால அவங்க வந்து இதை வந்து நம்மை போன்ற எளிய மனிதர்களை ஏமாற்றுவதற்கும் அதன் மூலமாக நமது பொருளாதாரத்தை பறிப்பதற்கும் உண்டான செய்யப்பட்ட ஏற்பாடு தானே தவிர. அப்போ இந்த உண்மைகளாக வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இது உங்களுக்கு புரியாதுங்கிறாரு. இப்போ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னொன்னே அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்தோன்னே இல்லை கிருஷ்ணவேல் கொடுக்குற இன்டர்பிரேஷன் இல்லை, கிருஷ்ணவேலுக்கு இது புரியாது அப்படின்றாங்க. கிருஷ்ணவேலுக்கு மட்டும் இல்லை, மகா பெரியவாக்கே புரியாதுன்ட்டார். மகா பெரியவாக்கும் புரியாது, இப்போ இருக்க பெரியவாக்கும் புரியாது, இப்போ இருக்க சின்னவாக்கும் புரியாது. அதானே அதோட அர்த்தம். மகா குருக்களுக்கே புரியாது அப்படின்ட்டாரு. அப்போ அர்த்தம் அதுதான். இவர் இருக்கிற 3 செத்து இறந்து போன மகா பெரியவாவுக்கும் தெரியாது, இப்போ இருக்கிற பெரியவாவும் தெரியாது, சின்னவாக்கும் தெரியாது. அவன் எல்லாம் சின்ன பெரியவாவா? அது என்ன சின்ன பெரியவான்னு தெரியல, அப்படிலாம் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ யாருக்குமே புரியாதுன்னு அவர் சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, இதை படித்து அம்பலப்பட்டு போகும், அம்பலப்பட்டு போயிடும் அப்படின்ற பயம்தான் அவங்க வந்து புரியாதுன்னு திருப்பி சொல்கிறார். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தெளிவுனா ரொம்ப தெளிவாலாம் வேணாம், ஜஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிச்சிங்கனாலே அதோட மொத்த லட்சணமும் தெரிஞ்சு போயிடும். திருப்பி யாகம் வளருங்க, வேள்வி செய்யுங்க, வர்ணம் மாறிடாதீங்க, வர்ண கலப்பை ஏற்படாமல் பார்த்துங்க. வர்ண கலப்பை ஏற்பட்டுச்சுன்னா நானே வந்து உதைப்பேன். எப்போல்லாம் வர்ண கலப்பு ஏற்படுதோ அப்போல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். அப்போல்லாம் வந்து அதுதான் தர்மம். அப்போல்லாம் வந்து நான் ஆணவ கொலை பண்ணுவேன், அப்படி சொல்லலாம். நம்ம ஆனர் கில்லிங் தானா? ஆமாம், ஆனர் கில்லிங். அப்போல்லாம் வந்து நான் ஆணவ கொலை பண்ணுவேன். நீ எந்தெந்த வர்ணத்தில் இருக்கியோ. இல்லை, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, இப்போ பார்ப்பன நண்பர்கள் கேட்பது ஆணவ கொலை பண்ணுறதுலாம் யாருங்க? இடைநிலை சாதி தான். உங்கள் திராவிட இயக்கம், இடதுசாரிகள், உங்களுடைய அமைப்புகள்லாம் யாரை வந்து நமக்கான மக்கள்னு. இப்போ திராவிட இயக்கம் யாரை நமக்கான மக்களுங்கிறது? பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட எங்கள் ஆட்கள் அப்படிங்குது. உங்கள் ஆட்களுக்குள்ளே தானே ஆணவ கொலை நடக்குது. எந்த பார்ப்பனராவது தன் பெண்ணை கொலை செய்கிறாங்களா அப்படிங்கிற அந்த வாதம் வருது. பார்ப்பனர்கள் வந்து எங்கள் தாத்தா சொல்லுவார்,
ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்லுவார். பாப்பான் நடந்து போன வழி பால் அப்படிம்பார். அவன் ஒரு இடத்த கடந்து போயிட்டான்னா அந்த இடம் பாலாக போச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே அந்த இடத்துல உறிஞ்சதுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அதான் அதோட பொருள். பாப்பான் போன வழி பால் அப்படிம்பார். இன்னொன்று என்ன சொல்லுவாருன்னா, பாப்பான் பைத்தியக்காரனாக இருந்தாலும் ரோட்டில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வீசுவான் அப்படிம்பார். சாதாரண பைத்தியம் என்ன பண்ணும், வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்து வெளியே வீசும். இவன் வெளியே இருக்கிற பொருளை எடுத்து வீட்டுக்குள்ளே வீசுவான். பார்ப்பன பெண்கள் சாதி மாறி திருமணம் செய்தார்கள் என்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் அந்த ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான். அதாவது பட்டியல் சமூகத்திலேயே பெரிய லட்சாதிபதியா பிற்படுத்தப்பட்டவர்களே அந்த மாதிரி நபர்களாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவான், இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. அது ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த பிற சாதியினர் தானே ஆணவ கொலையெல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறீங்களே, அவனுக்கு ஆணவ கொலை பண்ண வேண்டிய அந்த மனம் ஏன் வந்தது? நீ இவன் சொல்லி கொடுத்த பேய் கதை தான். நீ அந்த குலத்திலேருந்து பிறந்த, நீ இந்த குலத்திலேருந்து பிறந்த, நீ அக்னி இருந்தாலும் இந்த காலகட்டத்திலையும் இன்னும் அதுக்கு பலியாகி கொண்டு தன் பெண்ணையே இது பண்ணிக்கிட்டு சாதி உணர்வோடு சக தமிழனை, தன்னுடைய சக தமிழ் ரத்தத்தை எதிரியாக பார்ப்பதுங்கிறது ஒரு அறிவீனமான செயல் இல்லையா? அதை இவர்கள் இப்போ பாருங்களேன், பார்ப்பனர் சொல்கிறாங்களே, எங்களுக்கு கேஸ்ட் உணர்வே கிடையாது, சாதி உணர்வே கிடையாது, நாங்கள் படிச்சிருந்தா இது பண்ணால் நாங்கள் மனசு பிடிச்சிருந்தா இது பண்ணிடுறோம், அப்படியே பிடிக்கலன்னா தலைமொழிக்கிட்டு விட்டுருவோம், இப்படி அருவாள் எடுத்து கொலை செய்கிறதா நீங்கள் தான். ஸோ பெரியாரிஸ்டிகளே நீங்கள் அவங்கள பாருங்கள், எந்த மக்கள் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டிங்களோ அவங்கள கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதுதான் நானும் சொன்னது, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கள் வேர்லேருந்து கொடுக்கணும். அந்த வேர்லேருந்து வர வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு தான் என்னென்னா இந்த விழிப்புணர்வு. பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ, இதுதான் சொல்லியிருக்கு. எங்கே சுற்றி பார்த்தாலும் நீ சூத்திரன், நீ சாப்பிட வேண்டிய சாப்பாடே இப்படி தான் சொல்லிட்டான். ஆனால் உன்கிட்ட இருந்து காசு வாங்கணுன்றதுக்காக நீ அந்த வம்சத்தை சேர்ந்தவன், நீ சத்திரிய வம்சம், நீ ராஜா வம்சம், நீ அக்னி சட்டியிலேருந்து வந்த, நெருப்புலேருந்து நீ பிறந்தன்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதை சொல்லி வச்சுருக்கிறான். இவ்வளோ கதை சொல்லி வச்ச இதே பார்ப்பனர்கள் தான் கிழக்கு இந்திய கம்பெனியில் போய் என்ன சொன்னாங்க, மனு தர்மத்தை வச்சு எங்களுக்கு ரூல்ஸ் போடு, பார்ப்பனரை தவிர வேறு யாரும் சொத்து வாங்கக்கூடாதுன்னு அங்கே போய் கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அவனுங்க எப்போவுமே என்னென்னா இந்த குயுக்தியான வேலை அவர்கள் செய்வார்கள் எப்பவுமே. அது மட்டும்தான் பகவத்கீதையில் இந்த விஷயங்கள்லாம் வெளிப்பட்டுரும், இதுதான் புரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதே தான் அவர் நினைக்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதிய இழிவு, ஆணாதிக்க சிந்தனை, நிலவுடைமை சிந்தனை எல்லாத்துக்கும் மூலவேர் பகவத்கீதையில் தான் இருக்கு. அப்போ அதுக்கு எதிராக சிந்திக்கின்ற அறிவியல் முறை வந்தால் தான் அது மாறுங்கிறீங்க. ஆமாம். அதனால அது வெறும் மத நூல் அல்ல, ஒரு பிரிவினைவாத நூலாக. இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன், பகவத்கீதையை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எவ்வளோ பக்தியாக என்ன சாமி கும்பிட்டாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. அதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. பகவத்கீதையிலே இருக்கா? ஆமாம், அதுலேயே இருக்குது. சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஒரு இந்து எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் போக முடியாது. ஏன்? அதுக்கு ப்ரொமோஷன் கிரேட் இருக்குங்க. சரி. அதாவது நீங்கள் முதல்ல பூமியில் பிறக்கும்போது எப்படி பிறக்கிறீங்கன்னா, ஒரு சூத்திர பெண்ணாக பிறக்கிறீங்க. எல்லாருமே சூத்திர பெண்ணாக முதல்ல பிறக்கிறாங்க. ஏன்னா பல பாவங்கள் பண்ணி அந்த பாவத்தோட பலனாக சூத்திர பெண்ணாக பிறக்கிறாங்க. அந்த சூத்திர பெண்ணாக இருந்து அந்த சூத்திர அடிமை வேலைகளை தெளிவாக செஞ்சு செத்து போனீங்கன்னா, அதுக்கு அடுத்த பிறவியில் நீங்கள் ஒரு வைசிய பெண்ணாக பிறப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த தர்மங்களை கடைப்பிடிச்சி கடைசி வர நல்லா வாழ்ந்து அந்த அடிமை வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னா, அதுக்கடுத்த இதில் சத்திரிய பெண்ணாக பிறப்பீங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறம் சத்திரிய பெண்லேருந்து பார்ப்பன பெண்ணாக பிறப்பீங்க. பார்ப்பன பெண்ணாக இருந்து அந்த காயத்ரி மாமி கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் போன வாட்டியே அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்து பார்ப்பன தர்மத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலையும் நல்லா செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்களான்னா போக மாட்டீங்க. நீங்கள் அப்போ தான் ஒரு சூத்திர ஆணாக பிறப்பீங்க. சரிங்களா? அப்புறம் அவர் வைசிய ஆணாக போய் அதுக்கப்புறம் அவர் சத்திரிய ஆணாக பிறந்து அதுக்கப்புறம் பார்ப்பன ஆணாக பிறந்து அது பார்ப்பனராக பிறந்ததுக்கு அப்புறம் தான் செத்தா சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர மற்றபடி எப்போவுமே நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ நான் கேட்குறது பக்திமான்களை எல்லாரையும், நீங்கள் சொர்க்கத்துக்கே போக முடியாதுன்னா என்ன கர்மத்துக்கு அந்த சாமியை கும்பிட்றீங்க? நீங்களாம் சாமியை கும்பிட்றது எதுக்கு? இந்த உலகம் சேமமாக இருக்கட்டும், சுபிட்சமாக இருக்கட்டும்னா, கடவுளே எனக்கு சொர்க்கத்தில் ஒரு சீட்டு போட்டு வைன்னு தான் எல்லோரும் கேட்குறீங்க. உங்களுக்கு சீட்டே கிடையாதுன்னு பகவத்கீதை சொல்லிடுச்சு. நீங்கள் அன்ரிசர்வ்டு கோச்சில் கூட ஏற முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இன்று இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் படித்தாங்கன்னா விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. அதனால தான் புரியாது, படிக்காத, புரிஞ்சுக்காத. நீ படித்து நீ ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா கூட அந்த அர்த்தம் தப்பு. புரிஞ்சுக்கோ, நீ படிச்சு என்ன நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டா தப்பு தான், புரியாது. ஏன்னா மகா குருக்கள் சொல்லி கொடுத்தாலே புரியாது. அப்போ நீ படிச்சு என்னத்தை புரிஞ்சிருவ அப்படிங்கிற அதுதான் அதோட நோக்கம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெளிவு வந்துருச்சு. ஒரு காலத்தில் சமஸ்கிருதத்தில் மட்டும் இருந்தது, இப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து எல்லா மொழி டிரான்ஸ்லேஷனும் ஆன்லைனில் கிடைக்குது.
எதையாவது படித்து தெரிஞ்சுட்டான்னா என்ன பண்ணுறது? ஸோ முதல்ல சொல்லிட்டோம்னா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம், இதை படித்தா புரியாதுப்பா, நீ புரிஞ்சுக்கிட்டா அது தப்பாக புரிஞ்சுக்க, படி ஆனால் உனக்கு புரியாது அப்படி புரிஞ்சதுனால அது தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், தப்பாக தான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு. படி ஆனால் உனக்கு புரியாது, அப்படி புரிஞ்சுக்கிட்டியா அது கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்ச மேட்ரு அப்படின்னு. எதற்காக ஆளுநர் ரவி அவர்கள், முதல்ல கவர்னருக்கு இது வேலையான்னு தெரியல, பட் ஆளுநர் ரவி அவர்கள் இது போன்ற விஷயங்கள் பொழிப்புரைகளை செய்கிறாருன்னு தெரியல. அவர் ஏன் பகவத்கீதையில் புரியாத பக்கங்கள்னு சொல்லியிருக்காருங்கிறத மக்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. அது புரியாத பக்கங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன, அது புரியாத செய்திகளின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு அறிவியல் முறைப்படி வரலாற்று பார்வையில் இருந்து, அவர்கள் எழுதி வைத்த நூலில் இருந்து, அவர்கள் கொடுத்த இன்டர்பிரேஷனில் இருந்து, அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போது வரை அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் ஆளுநர் ரவி இந்த காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தை படிக்காதீங்க புரியாது என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன என்பதை ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் நுட்பமாகவும் நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு எடுத்துரைச்சிங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ஜீவா.